சிறப்பிக்க 16வது கிளையை நம்முடைய குன்றத்தூரிலே திறக்கிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய நகரமன்றத்தின் தலைவர் அன்பு தம்பி சத்யா அவர்களே, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் உமாசங்கர் அவர்களே, உண்ணா அவர்களே, நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற காங்கிரஸ் பேரவையினுடைய மாவட்ட தலைவர் தம்பி செந்தில் அவர்களே, ஊர் பெரியவர்களே, இந்த வார்டினுடைய நகரமன்ற உறுப்பினர் தம்பி மணிமாறன் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய குன்றத்தூரிலே மிகச் சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த ஜிம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கொள்ளைச்சேரியில் இது போன்ற ஒரு ஜிம்மை நாங்கள் திறந்துருக்கிறோம். நாங்கள் நம்முடைய ஊரில் நம்முடைய கோவிந்தராஜன் ஜெகதீஸ்வரன் அவர்கள் முயற்சி எடுத்து இந்த பகுதியிலே நமக்கு தேவையான ஊருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஜிம்மை நம்ம ஊரை பொறுத்தவரை இன்னைக்கு நம்ம எனக்கு முன்பாக பேசியவர்கள் ஒரே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் தப்பான வழியில் போய் தன் உடல்நிலையெல்லாம் கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தன்னுடைய உடல்நிலையெல்லாம் பேணி பாதுகாத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த ஜிம்பை நம்முடைய குன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நல்ல ஆளை சேர்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்க்காம அதில் ஈடுபாடு இல்லை, அதை தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்களை நல்ல ஆளை ஒழுக்கமான ஆள் சேர்த்தா தான் சரியாகும். ஒரு ஆள் நீங்கள் தப்பான ஆள் சேர்த்த விட தப்பாயிடும். அதனால நல்ல ஒழுக்கமுள்ள நம்ம நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவர்கள்லாம் ஒழுக்கமானவர்கள் சேர்ந்து நல்ல பயிற்சியாளர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஜிம்மெல்லாம் பெரிய அளவில் நீங்கள் 14 கிலோ நீங்கள் தரதுலாம் சாதாரணமாக தட்ட முடியாது. சரி, இல்லைன்னா அடுத்த ஊருக்கு நீங்கள் போக முடியாது. நல்ல பயிற்சியாளர்லாம் வச்சு நீங்கள் ட்ரைனிங்லாம் ஒழுங்காக கொடுத்தா தான் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 10 பேர் சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50 பேர், ஒரு வருஷத்துல 150 பேர். அது நல்ல முறையில் இதை பராமரித்து நம்முடைய ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இது நல்ல உடல் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஜிம்மாக இந்த சுற்றுவரத்தில் இது மாதிரி ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு ஜிம் இல்லை. சிறப்பாக செயல்படுகிற ஒரு ஜிம் நம்ம குன்றத்தூரில் இருக்கிற பேரவைகளுக்கு சிறப்பாக தனியோடு சக்தி இதை சிறப்பாக செய்திருந்தோம். இதெல்லாம் நாங்களாம் போல இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வெயிட் எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலாம் போட்டுருக்காங்க. அதுக்குள்ள கிடைக்காது. நாங்களே 2 இந்த பக்கம் சிமெண்ட் இருப்புல கூட இருக்காது. அதே நம்ம 10 கிலோ அதுதான் தூக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கால சூழ்நிலை கேட்ட மாதிரி பிரமாதமா எல்லா ஊர்லயும் நீங்க எல்லா ஊருக்குள்ளயும் நீங்க இது சிலருக்கு பெரிய இன்ட்ரெஸ்டோட செய்து இருக்கிறாங்க. அது நிச்சயமா இதுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து சேவை நல்லா பராமரிக்கணும், நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அது நிச்சயமாக இந்த சுத்த வட்டாரத்தில் இருக்கிற ஜிம்மோட இது பெரிய அளவில் வளரும் என்பது எந்த சொன்னால அழகாக அமைச்சிருக்கு. இங்கே வரும்போது ஒரு பிரமாதமாக இருக்குது, இடமே நல்லா இருக்குது. இங்கே வரும்போதே இதில் சேனல் எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். அதனால் நல்லா வரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்ல பயிற்சியாளர்களை போட்டு நல்ல நெறிமுறையோடு இது நடத்தினால் மிகச் சிறப்பாக இது அமையும். அதை நீங்கள் உருவாக்கி வருகின்ற காலங்களில் பல இளைஞர்களை நல்ல தரமான இளைஞர்களை நம்முடைய பகுதியில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு வாழ்த்தி சத்தியம்
நன்றி. 14வது கிளை குன்றத்தூரில் ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன். பேர் ஜெகதீஸ்வரன். பகத் பிராண்ட் ஓனர் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. வெரி ஹாப்பி டு ஹேவ் இஸ் அக்விட்டன்ஸ். ஹோப் குன்றத்தூருக்கு இது பெரிய லேண்ட்மார்க்காக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். ஒரே முறை போலாமா? வணக்கம் அனைவருக்கும். பர்ன்அவுட் யூனிசெக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவோட 14வது கிளை குன்றத்தூர் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த மிஸ்டர் ஜெகதீஷன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த 14வது கிளையை அமைச்சர் அவர்கள் அன்பரசு அண்ணன் வந்து சிறப்பாக வந்து இந்த மாலை வேளையத்தில் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு எம்எஸ்எம்இ மினிஸ்டராக இந்த மாதிரி ஒரு துறையை வந்து அவங்க ஊக்குவிக்கிறது அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உடற்பயிற்சி உரிமையாளருக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசவமாக இருக்கும். ஸோ எம்எஸ்எம்இயில் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி ஜிம் துறை வந்து ஆட் பண்ணி நிறையா சலுகைகள் வாங்கிட்டு இருக்கோம். 30% சப்சிடி கொடுக்குறோம். அந்த சப்சிடியில் நாங்கள் இதை எடுத்து நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்கள் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இடத்த உறுதுணையாக கொடுத்து எனக்கு இந்த பர்ன்அவுட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோட ஃப்ரான்ச்சைஸியை மனம் திறந்து அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ பர்ன்அவுட் அடுத்த இலக்காக அடுத்த டிஸ்ட்ரிக்ஸை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போன தடவை ஒரு பிரான்ச் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். பர்ன்அவுட் வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு. கூடிய விரைவில் நாங்கள் வந்து திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரில் 2 கிளைகள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதில் பயனடிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஃப்ரான்ச்சைஸி எடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். வந்திருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் கோவிந்தராஜ் அவர்கள் தமிழ்நாடு வணிகர் சமீப பேரமைப்பின் செயலாளர் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் எம்எல்ஏ விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாராஜ் அவர்களுக்கும் சேலம் மரார் அண்ணன் அவர்களுக்கும் இதை தொடர்ந்து அவங்க வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மக்களோட பணிக்காக இதை சிறப்பாக நடத்திடுறதுக்கு பத்திரிகையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்த்தும் உங்களோட இதுவும் இறைவனோட பிரார்த்தனையும் என் தாய் தகப்பனரோட பிரார்த்தனையும் மேலும் மேலும் கிளைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு நண்பர் வந்திருக்காங்க. ஸோ அவர் ஃபிட்னஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. ஸோ அவரும் ஒரு 2 வார்த்தைக்கு சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். சையத் மஜித் என்னோட பேர். டைரி படத்தில் லீடு பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த பர்ன்அவுட் வந்து 14வது ஃப்ரான்ச்சைஸ் வந்து குன்றத்தூரில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 பேரும் பக்கத்து ஊராக இருந்த அவர் இளையங்குடி நான் மனாமதுரை அப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் என்னை இன்வைட் பண்ணது எனக்கு பெரிய ஹாப்பி. ஸோ 14 இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். டர்ஃப்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய உடற்பயிற்சி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். நிறைய இளைஞர்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜவஹங்கீர் அவங்களை வந்து நான் வாழ்த்துறேன். ஸோ ப்ளஸ் இந்த ஜிம்மோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடிய ஜெகதீஷ் அவங்களுக்கும் என்னோட விசேஷம். நன்றி.